கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் தியானிக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 4வது வசனம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே யாரெல்லாம் பலன் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனிலே பலன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? தேவனே நம்முடைய பலனாய் இருக்கிறார். நாம் தேவனையே சார்ந்து கொண்டிருக்கிறோம், மனிதர்களை அல்ல. தேவனையே சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனே நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனை சார்ந்திருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தைகளை நாம் நேசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே பதித்து வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தையின் வழியாக நாம் கடந்து செல்கிறோம். நம்முடைய சந்தோஷம் தேவனுக்குள்ளாகவும் அவருடைய வார்த்தைக்குள்ளாகவும் இருக்கிறது. தேவன் எங்கெல்லாம் வழிநடத்துகிறாரோ அங்கெல்லாம் செல்லுவதற்கு நாம் தைரியமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய இதயத்தின் சந்தோஷத்தை வார்த்தைகள் வழியாக நாம் வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நடத்தக்கூடிய எல்லா வழிகளும் நமக்கு செவ்வையான வழிகளாயிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் வரலாம், தடைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையானது இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் உங்களுடைய ஆவியை பலப்படுத்துகிறார், உங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார், உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். அதன் நிமித்தமாக உங்களுடைய முழு காரியங்களிலும் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.